ஹல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, ஒரு அடைக்கலம் தேவை. இப்ப இந்த தோட்டம் தான் நீங்க ஆதியாகமம் பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்தது? என்ன நடந்துச்சு? ஒரு பாவம் வந்து அது என்னதான் மாறிடுச்சு? சாபமாயி கடைசியில மனுஷனுக்கு மரணம், நித்திய மரணம் நியமிக்கப்பட்டு போனது. ஆனால் அதை மேற்கொள்ள, அதை ஜெயம் எடுக்க இயேசு கெத்செமனே தோட்டத்தில் என்ன பண்ணார்? தன் சரீரத்திலிருந்து இரத்த துளிகளை சிந்தினார். ஹல்லேலூயா. அவர் சரீரத்திலிருந்து வந்த அந்த இரத்த துளிகள், இரத்தத்தின் வேர்வை, அந்த இரத்தம் தான் நம்முடைய சரீரத்துக்கு இப்ப என்ன செய்கிறது? ஒரு பாதுகாப்பு, ஒரு அடைக்கலம். ஹல்லேலூயா. அந்த இரத்தம் நம்மளை என்ன செய்யும்? சுத்தி கரைக்கும். நம்மளுக்கு இருக்கிற அத்தனை வியாதிகளையும் சோர்வுகளையும் சரீரத்துல வருகிற பலவீனங்களை எல்லாம் அவர் நமக்கு ஜெயிக்க எப்படி உதவி செய்தார்? அவர் அந்த சரீரத்தின் பாடை என்ன செய்தார்? முதலாவது கடந்து போனார். அப்ப ஏதேன்ல பாவம் வந்தது, ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு அதற்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். அதனால்தான் இந்த தோட்டத்துக்கு ஒரு மறைவு தேவை. அந்த மறைவு யார்? நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ரத்தம். அதனால்தான் நம்ம வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் என்ன பண்ணுகிறோம்? சுகம் அடைகிறோம். அப்ப அவருடைய சரீரத்துல வந்த தழும்புகள் நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை என்ன செய்து சுகப்படுத்துகிறது. நம்ம சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களுக்காக, அதாவது பார்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடி, ஆர்கன்ஸ்க்காக அவர் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் என்ன பட்டப்பட்டது? பிக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு அவர் அதை சுமந்தார். ஹல்லேலூயா.